டாக்டர் தங்கத்தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமது ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இந்த பதவியை ஒப்படைச்சாங்க. அம்மா ஜெயிலுக்கு போயிருந்தப்ப அண்ணங்கிட்ட இந்த பதவி ஒப்படைச்சாங்க. அண்ணன் வந்து திறம்பட செயல்பட்டாங்க தமிழ்நாட்டில். திரும்ப இந்த அம்மா இறந்த உடனே அண்ணனுக்கு இந்த பதவி ஒப்படைச்சாங்க. அண்ணன் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த வரதா புயல இறங்கி ஒர்க் பண்ணது அந்த மன்னார்குடி கும்பலுக்கு பிடிக்கல. அந்த வி.கே. சசிகலா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, கெடுதல் பண்ணே பழக்கப்பட்ட குடும்பம் அது. அதனால அண்ணன் வந்து எதிர்த்தும் பேச முடியாம நாங்கெல்லாம் வந்து அண்ணனை சந்தேகப்பட்டோம். ஏன் அண்ணன் இப்படி வாய மூடிட்டு இருக்கிறாரு? ஒரு சிஎம் ஆச்சு, நாட்டோட சிஎம்க்கு எவ்வளவு பவர் இருக்குது. ஆனா அண்ணன் பொறுத்திருந்தார். அவர் எவ்வளவு குடும்பப்படுத்திக்காங்க, பொறுத்து ஒரு பொங்கி எழுந்துட்டாருங்க. நேற்று அம்மா சமாதியில் அவர் உட்காந்து 40 நிமிடம் தியானம் பண்ணிட்டு அவர் எழுந்து பேசினார் பாருங்க, கண்ணில் அவர் நீர் வளைஞ்சு. ஒரு நாட்டோட சிஎம்க்கு இந்த நிலைமையாங்க. அந்த பொம்பளை யாருங்க? அம்மா வீட்டுக்கு வந்த வேலைக்காரிங்க. அந்த பொம்பளை அவங்களுக்கு யாருங்க இந்த பவரை கொடுத்தா? அவங்களுக்கு என்னங்க போயஸ் காலில் வேலை? எதுக்குங்க அவங்க அங்க இருக்கிறாங்க? திவாகரன் இவன் என்னது அவங்க அண்ணன் பையனா இளவரசியா யாருங்க அவங்கெல்லாம்? அம்மா சம்பாரிச்சு சேர்த்து சொத்துல கட்டின வீடுங்க அது. மரியாதை அந்த கும்பல் வெளியே ஓடிடணும். நாங்க பொதுமக்கள் ஒருத்தரும் 7.5 கோடி ஜனம் மொத்தம் அடிமட்ட தொண்டமல் கூட எங்க அண்ணன் ஓபிஎஸ் நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த எம்எல்ஏ இந்த அமைச்சர் மாவட்டத்தில் எல்லாம் வரணும். அவங்க வந்து உண்மையான கட்சி மேல பற்று இருந்தால் வாங்கின வரைக்கும் வாங்கிருங்க, வச்சுங்க உங்க குடும்பத்துக்கு. நாங்க வேணாம் சொல்ல, ஆனா நாங்க உழைக்கிறவங்களா காலத்து வரைக்கும் நாங்க உழைச்சுருக்கிறோம். ஆனா நாங்க ஐயா பின்னாடி வந்துட்டோம். நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துடணும். தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்றணும். அண்ணாதிமுக தொண்டன் ரத்தம் ஒரு நாடி துடிப்புல ஓடிட்டு இருக்குது. அம்மாவுடைய ரத்தம் எங்களுக்கு ஓடி இருக்குது. மக்கள் ஏழை மக்கள் இடத்துல அம்மாவோட சேர்ந்த ஒரு நலத்திட்டமும் மக்கள் இடத்துல போயிடுச்சுங்க. ஆனா அம்மா நலத்திட்டங்க ஒன்னு பண்ண முடியும். இந்த கும்பலுக்கு பொறுக்க முடியாது. அம்மாவை சாவடிச்சுக்காங்க. அந்த நடராஜன் அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க. எப்படிங்க நம்ம அம்மாவை அடிக்க நம்மளா விட்டோம் தெரியலங்க. நம்மளுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் 73 நாளா நாங்க தவம் கிடந்தங்க. எங்க தெய்வம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாங்க காத்து கிடந்தங்க. ஆனா ஐயா வந்து உள்ள போயிட்டு வருவாரு, சுகமா தான் வெளியே போவார். அம்மா வந்துருவாங்க. இதை தாங்க நாங்க மம்மி நின்றோம். இந்த சசிகலா என்ன தெரியுமாங்க பண்றாங்க? ஐயா கிட்ட கண்டிஷன் போட்டு ராஜினாமா கடிதம் வாங்கிருக்காங்க. நீ யாருடி? எங்க ஐயா கிட்ட ராஜினாமா கடிதம் நீ யாரு? அவர் விருப்பப்பட்டு தரல. அவர் விருப்பப்பட்டு தந்தா நேற்று உட்கார வேண்டிய அவசியமா அவருக்கு கிடையாதுங்க. நீ சிஎம்ஐ என்ன நாட்டுக்கு கிழிக்க போற? நீ எங்கன்னா ஓட்டு கேட்டியா? இல்ல எதனா ஒரு பதவியில இருந்தியா? இல்ல பொதுமக்களை செஞ்ச? நீ என்ன செஞ்சிருக்கிற? உனக்கு மேல கையெழுத்து மேல போட தெரியுமா ஒழுங்கா? நீ என்ன படிச்சிருக்கிற? அம்மா எத்தனை லாங்குவேஜ் தெரியும் தெரியுமா? டெல்லியில போய் உட்காந்து அம்மா பேசிட்டு வந்துருக்காங்க பார்லிமெண்ட்ல. உனக்கு என்ன தெரியும்? என்ன தகுதி இருக்குது? அம்மா ஒரு படத்துலயும் நடிச்சு சம்பாரிச்சு கட்டின வீடுங்க அது. ஒரு ஷூட்டிங்லயும் அம்மா மேக்கப்போட 2 ஹவர் உட்காருங்க. நடிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த நடிப்போட வலி என்னன்னு தெரியும். மன்னார்குடியில இருந்து எதுக்கு வந்த? வீட்டு வேலைக்கு தானே வந்த. அதை மட்டும் பாத்துட்டு போ. உனக்கு முன்னாடி நீ 33 வருஷங்கிறியே, நான் 33 வருஷம் அம்மா கூட இருந்தேன், நான் தோழியா இருந்தேங்கிறியே. 33 வருஷம் என்ன கிழிச்ச நீ மேல கட்சிக்கு? நீ என்ன ஒரு கவுன்சிலர் சீட் வாங்கிருக்கிறியா? இல்ல பொதுமக்கள் இடத்துல உனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதா? எங்களை சொல்லுவாங்க இன்னைக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கட்சிக்கு நான் கஷ்டப்பட்டேன், இந்த பொண்ணு ஒரு இணைச்சலா இருக்குது, இந்த கட்சிக்கு அம்மா எங்களை சொல்லுவாங்க. நீ என்ன கிழிச்ச நீ தமிழ்நாட்டுக்கு? இன்னைக்கு வந்து உனக்கு சிஎம் பதவி ஆசை எப்படி வந்துச்சு உனக்கு? இந்த வெறி எப்படி எல்லாரும் கூட்டி கொண்டு ஹோட்டல் அடைச்சு வச்சுக்கிட்டு நீ என்ன வேலை கட்டினுக்கிறியா இல்ல பந்தா கட்டுக்கிறியா? பொதுமக்கள் எழுந்தாங்க, நீ தாங்க மாட்ட, நீ உன்னை தொலைச்சு எடுத்துருவோம். நாங்க பொறுத்து நாங்க மகளிருங்க பூந்தோம், எங்க மகளிருங்க நாங்க பூந்தோம். போயஸ்கான் விட்டு உன்னை அடிச்சு முடிய பிடிச்சி அடிச்சு நாங்க வெளியே அனுப்பிச்சிருவோம். என்ன உனக்கு எதுக்கு இந்த ஆசை? யாரு கொடுத்தா உனக்கு இந்த சிஎம் பதவி? நீ என்னைக்குன்னா வெளியே வந்திருக்கிறியா? அம்மாவுடைய அண்ணன் தீபா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அழுகுறாங்க. நாங்க அவங்களுக்கு கைத்தாங்கள கூட்டு போய் கார்ல ஏத்துங்க, அவங்கள உள்ள விடல. எல்லாரையும் உள்ள விடாது. நீ என்ன புடுங்கி நின்ற அப்போலோ ஹாஸ்பிட்டல? அந்த அப்போலோ டாக்டர் செருப்பாலே நாங்க அடிப்போம். என்னடா பண்ண அம்மா வச்சுக்கிற நீ? நாங்களாம் வாய முடியும் நினைச்சிருக்கிறாடா, பொங்கி எழுதுடா. நாங்க உன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அது நடராஜனா மயிர் பிடுங்க படுத்திருக்காங்க. இப்போ அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வச்சு நெஞ்சு வலி வந்துச்சா? உனக்கு எதுக்குடா நெஞ்சு வலி வருது? நெஞ்சு வலி உனக்கு எதுக்குடா வருது? பிலோ வர்றாரா, அவரு வர்றாரா, இவரு வர? இன்னைக்கு என்னடா அறிக்கை கொடுக்குறீங்க? அன்னையில இருந்து நான் கேட்டுக்கிறேன்டா, செத்ததுல இருந்து நான் கேட்டுக்கிறேன்டா. அம்மா எப்படி செத்தாங்க? அம்மாவுக்கு என்னாச்சு? நாங்கெல்லாம் கேட்டுக்கிறோம். உங்க காதல் உள்ள இன்னைக்கு வந்து சிஎம் பதவி ஏற்கனவே உனக்கு வந்து அம்மா ஒரு ரிப்போர்ட் வெளியே சொல்றியா? நீங்க தான் சாவடிச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. அம்மா வந்து நீ என்னைக்கோ சாவடிச்சிட்டீங்க. ஐயா வாய கட்டி போட்டீங்க. பொறுத்து ஒரு அளவுக்கு தான் பொறுத்தாரு. அம்மாவோட ஆத்மா பூந்துருச்சு, ஐயாக்குள்ள பூந்துருச்சு. இனிமேல் நீ ஒன்னும் கிழிக்க முடியாது. நாங்க அவரை தான் சிஎம்மா தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் ஐயா பின்னாடி தான் நிப்போம். இன்னைக்கு ஒரு சிஎம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நேத்துல இருந்து டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் வீட்டுக்கு எங்க அண்ணா எல்லாம் போயிருக்காங்களா. எப்ப போனாலும் சாப்பாடு டீ காபி கொடுப்பாங்க. அது மாதிரி எங்க ஐயா வீட்டுல நேத்துல இருந்து நாங்க டீ காபி சாப்பிட்டுக்கின்னு ஒரு சிஎம் வீட்டு மாதிரி தெரியலங்க.
இது ஒரு சிஎம் வீடு மாதிரி தெரியலங்க, சாதாரண ஒரு தொண்டர் வீடு மாதிரி இருக்குதுங்க. அவரோட எளிமை, அவரோட பண்பு, அவரோட பொறுமை இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க. அவரு தாங்க எங்களுக்கு வேணும். எங்களை வெட்டி போட்டாலும் என் பதவி அவங்க எடுத்தா கூட எனக்கு கவலை இல்லைங்க. நான் ஐயா பின்னாடி எடுத்தாங்க, நாங்க நிப்போம். மகளிர்லாம் நாங்க திரண்டுட்டோங்க. ஒண்ணு ஐயா ஒரு குரல் கொடுக்குறோம், அவளை நாங்க அடிச்சு வெளியே அமைச்சிருவோம், இல்ல அவளா போயிடும்.